சார் அப்படின்ற படங்கள்ல வந்து சில ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது வந்து கதைக்கு தேவையான அளவு பொருத்தப்பட்டிருப்பாங்க. ஆனா அந்த ஆர்டிஸ்ட்லாம் அவங்க டிராவல் பண்றவங்களா இருந்திருப்பாங்க. ஆனா இந்த படத்துல ரஜினி அப்படின்ற ஒரு இமேஜ், ஒரு ராதிகா ஆப்தே அப்படின்ற அந்த ஒரு இமேஜ் மட்டும் தான் இருந்தது. மிச்ச இமேஜ் எல்லாமே நமக்கு ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ்ல அது ரஞ்சித் மூலமா தெரிஞ்ச ஒரு இமேஜ் தான். இந்த படமும் வந்து த்ரூ அவுட் டிராவல் ஆகும்போது அந்த இமேஜ் தான் ஃபுல்லாவே இருந்தது படம் முழுக்க. அது நீங்க வந்து அப்படிதான் வேணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஆர்டிஸ்ட் வச்சு அந்த கேரக்டர் ஃபில் பண்ண நினைக்கிறீங்களா? இல்ல எனக்கு என்னன்னா தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்கிற தொடர்ந்து பரிச்சயமான முகங்களே வந்து நான் ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி நான் முடிவு பண்ணேன். ஏன்னா எல்லாத்தையும் மாத்துறப்ப இதையே மாத்தலாம் அப்படின்னு பண்ணேன். அதுக்கப்புறம் நான் இந்த காஸ்டிங் பண்றப்ப நம்ம கூட யாரெல்லாம் இருந்தாங்க அவங்களெல்லாம் இப்போ ரஜினி சார் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு ஒரு பவரான ஒரு ஆள் அப்படின்றப்போ அவர் நடிக்கிற படம் மிக லார்ஜர் தன் வியூ போகிறப்போ வந்து நம்ம கூட இருக்கிறவங்க அதெல்லாம் நடிச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தோச்சு. அப்போ கூட வந்து அவங்கள ஆடிஷன் பண்ணி கரெக்டா மூட் செட் பண்ணி கரெக்டா பண்ணாங்களான்னு யோசிச்சு தான் எல்லாருமே நான் செலக்ட் பண்ணேன். ராதிகா ஆப்தே சர்ச் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு ராதிகா ஆப்தே வந்து ஆக்சுவலி நான் இந்த படத்துக்கு வந்து ஆர்டிஸ்டா செலக்ட் பண்ணேன்னா 2 பேரை சொன்னேன். ஒருத்தர் வந்து வித்யா பாலன் அவங்கள சொன்னேன். அதுக்கப்புறம் ராதிகா ஆப்தே சொன்னேன். ராதிகா ஆப்தே தான் ஃபைனல் ஆச்சு. ராதிகா ஆப்தே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பண்ணதுக்கு அப்புறம் வந்து என்னன்னா அவங்களோட இன்வால்வ்மெண்ட் வந்து செம்ம சூப்பர். அவங்க வந்து டைமிங் சென்ஸ், இன்வால்வ்மெண்ட், ஒரு ஆர்டிஸ்டா வந்து ஒரு டைரக்டர் என்ன யோசிக்கிறாரோ அதை யோசிச்சு சொல்றது அவ்வளவு சூப்பர், அவ்வளவு எக்ஸ்ட்ரானரி வந்து கமிட்மெண்ட். அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆர்டிஸ்ட், செம்ம பெர்ஃபார்மர். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ராதிகா ஆப்தே ஒரு சீன் நடிக்க வர்றாங்கனாவே நான் யோசிச்சு அப்படியே பாத்துட்டு இருப்பேன். ஏன்னா நான் சொல்லியே தரமாட்டேன் அவங்களுக்கு. அவங்க சொல்லி கொடுக்குறது அவங்களுக்கு பிடிக்காது. நான் டயலாக் தான் டயலாக் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டயலாக் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த கட்டிப்பிடிச்சு அழற சீன்ல வந்து அப்பாவை, அதாவது தன்னுடைய கணவனை கட்டிப்பிடிக்கிறப்போ ஒரு கட்டிப்பிடித்தல் இருக்கும். அது அவங்க பொண்ணை கட்டிப்பிடிக்கிறப்போ அப்படியே வேற ஒண்ணா வயசானவங்க வந்து ஒரு பொண்ணை அவ்வளவு பர்ஃபெக்டா அவ்வளவு சூப்பரான ஒரு ஆக்ஷன் எமோஷனல் பிச்சுட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் இப்ப அதே வயசு 30 வயசு தான் இருக்கும். இவங்களுக்கு வந்து அதுக்கு குறைவா இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. அப்படி இருக்கிறப்போ வந்து அந்த ஆக்டிங் இருக்குல்ல, அதுதான் ஒரு ஆர்டிஸ்டோட வேலை. அதுதான் அந்த ஸ்பேஸை புரிஞ்சுக்கிட்டு செம்ம சூப்பரா பண்ணாங்க. அப்புறம் தன்ஷிகா எல்லாம் வந்து முடிய வெட்டிட்டு வாங்க, ஸ்கிரீன் டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பண்றீங்க முடிய வெட்டு வாங்கணும் உடனே வெட்டிட்டு அவ்வளவு இன்ட்ரெஸ்டா வந்து பண்ணாங்க. ஸ்டண்ட் எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ரிஸ்க் எடுத்து பண்ணாங்க. சூப்பரா அவங்களும் வந்து கமிட்மெண்ட்ல ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தாங்க. உங்களுக்கு காமெடி வந்து தப்பி தரவு கொடுக்கூடாதுன்னு நினைச்சது. சில இடங்கள்ல வந்து சிரிக்க வச்சதுன்னா அட்டகதி தினேஷ் தான் சொல்லணும். அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க பிளான் பண்ணதா இல்ல தினேஷோட யோசனை தான் அது. நான் வந்து இந்த டிசைன் பண்ணி முடிச்சதுக்கு தினேஷ் வந்து யோசிச்சு இந்த கேரக்டர் எப்படி மாத்தலாம்னு யோசிச்சு அவன் பண்ணதான். அந்த கண்ணாடி கேரக்டர் உட்பட, ஏன்னா வந்து கண்ணாடி எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது படம் ஃபுல்லா. அந்த கண்ணாடி அவனே செலக்ட் பண்ணி அவனே வாழ்ந்து போட்டான். அந்த அளவுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா அவன் தான் இது வந்து பண்ணது. மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டரா மாறினதெல்லாம் பெரிய சந்தோஷம் எனக்கு. நீங்க எதிர்பார்த்தீங்களா அந்த கேரக்டர் அப்படிதான் வரணும் அப்படின்னு இருந்தீங்களா, இல்ல அது கொஞ்சம் பெட்டர்மெண்ட் ஆச்சா உள்ள போனது? இல்ல, அந்த கேரக்டர் இன்னும் நிறைய சீக்வன்ஸ் இருந்தது, அது எல்லாமே எடிட்ல போயிடுச்சு. அந்த கேரக்டர் வந்து ரொம்ப உண்மையான, கபாலிக்கு ரொம்ப நெருக்கமான உண்மையான ஒரு கேரக்டரா தான் பண்ணிருந்தோம். லென்த் காரணமா அது எல்லாத்தையும் கட் பண்ணி ஜான் வந்து ஒரு முக்கியமான பிஸியான ஒரு ஆர்டிஸ்ட். அவர் இந்த மாதிரி கேரக்டர் பண்ணணுன்றது வந்து அவசியம் இல்லை. ஆனா நான் அவர்கிட்ட கேட்டேன், இது பண்ணுங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டரா அது இருந்தது. அவரோட கோஆபரேஷன் செம்ம சூப்பர். அப்புறம் வந்து கலையரசன் வந்து ரொம்ப நல்லா, இவங்க எல்லாருமே வந்து நம்ம என்ன சொல்றோமோ அது கேக்குற, இவங்க எல்லாருமே வந்து ரஞ்சித் அப்படின்ற போது பண்ணலாம் சார். ஆமா, ஒரு சூப்பர் ஸ்டார் இமேஜ் வரும்போது இவங்களுடைய ரியாக்ஷன் எப்படியா இருந்தது? எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் பயம் தான். ஆனா சூப்பர் ஸ்டார் செம்ம சூப்பரான ஒரு மனுஷன். என்னன்னா அவர் என்னன்னா மத்தவங்களை ரொம்ப கம்ஃபர்டபுளா மாத்திட்டுருவார். அவங்கள போயிட்டு நான் பயங்கர சூப்பர் ஸ்டார் நானு, நீ வந்து என்ன பார்த்தா அப்படிங்க அப்படின்லாம் எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் பண்ணோடனே அவங்க கீழே கை கொடுத்துட்டு ரொம்ப தோல் மேல கை போட்டு நான் ஜாலியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நடிக்கவே ஆரம்பிப்பார். அவ்வளவு கம்ஃபர்டபுள் பண்ணி விட்டுருவார் ஃபர்ஸ்ட். ஓகே. எப்படி முதல்ல உங்களை மீட் பண்ணும்போது எப்படி பண்ணாரு? படம் பண்றோம், அதுதான் சொல்றேன். நான் மீட் பண்றப்போ வந்து என்ன ரொம்ப கம்ஃபர்டபுள் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் மெட்ராஸை பத்தி நிறைய பேசிட்டு அதுக்கப்புறம் தான் கதையே பேச ஆரம்பிச்சாரு. அப்பதான் விட்டாரு. அந்த அளவுக்கு செம சூப்பரான ஒரு. இப்போ நம்ம ரஜினி சார் வந்து டவுன் டு எர்த் அப்படின்னு சொல்லுவோம். சில நேரங்களில் வந்து அதை ட்ரால் பண்றதுல கூட சில பேர் சொல்லுவாங்க, அவர் வந்து தட்டுல தான் சாப்பிட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. இப்படியெல்லாம் இல்லாம சர்காஸ்டிக்கா இல்லாம ரஜினி சார் வந்து நீங்க பார்த்து கத்துக்கிட்ட விஷயங்கள் என்ன, இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி விஷயங்கள் கத்துக்கிட்டா இல்ல அவர் பண்ண விஷயங்கள் நிகழ வச்சதுன்றது? ஈக்குவாலிட்டி தான். அவர் ஈக்குவாலிட்டியே ரொம்ப தன்னுடைய வாழ்க்கையில பண்றவர். அவருக்கு நிகர் எல்லாமே வந்து ஈக்குவலா பாக்குறது. இப்ப நான் போனா கூட வந்து அவர் மட்டும் சேர்ல உட்காந்துருந்தா வந்து எழுந்து நின்றுவார். சேர் போட்டதுக்கு அப்புறம் உட்காருவாரு. அது எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே அதான் பண்றாரு. ஒரு டைரக்டர் அப்படி எல்லாம் கிடையாது. இதே வேற யாரும் ஆர்டர் எடுத்து போனாலும் அதே தான். வேற யாரும் அவர்கிட்ட பேசினாலும் எழுந்து சேர் கொடுத்தோன்னே அவர் உட்கார வச்சுப்பாங்க. அப்படிதான் வந்து அவ்வளவு சூப்பரான ஒரு ஆள். அதுதான் நான் அவர்கிட்ட. அப்புறம் எளிமை, இவ்வளவு விஷயம் கிடைச்சதுக்கு அப்புறம் கூட வந்து அவருடைய உடையிலேயே சரி எல்லாத்துலயும் ரொம்ப எளிமையா இருக்கிறது இல்ல, எதை பத்தியும் யோசிக்காம அப்படி இருக்கிறது இல்ல, அது யாராலையும் இருக்க முடியாது. படம் பார்த்துட்டு சூப்பர் ஸ்டார் உங்ககிட்ட என்ன சொன்னார்?
படம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ரொம்ப பயந்துட்டு உட்காந்து படம் பார்த்து கூப்பிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு, நீ செம்ம சூப்பர் படம் பண்ணிருக்கிறீங்க, கவலைப்படாதீங்க, மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க வந்து யூசுவல் ரஜினி படம் நீங்க தரவே இல்லை, வேற ஒரு ரஜினி படம் கொடுத்துருக்கீங்க, கிளிஷேவா எந்த சீனுமே இல்ல, சூப்பர் ரஞ்சித், நீங்க டைரக்டரா பயங்கரமா ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பாராட்டு பார்த்தாங்க வாயில. போன் பண்ணாரு அவர் படம் பார்த்துட்டு. படம் பார்த்துட்டு சோ நமக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்கூட்டியே வந்து யூஎஸ்ல 2 முறை பார்த்தாரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து டப்பிங் போறதுக்கு முன்னாடி ஒரு ஃபுல் லென்த் கட் பண்ணி காட்டினா அப்போ அவருக்கு ரொம்ப பிடிச்சி, அப்பதான் கான்பிடென்ட்டே வந்தது. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா படம் ரிலீஸ்க்கு முன்னாடி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசினாரு. அவ்வளவு சந்தோஷப்பட்டு பேசினாரு. தலைவர் வந்து டப்பிங் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு நான் படிச்சதுல வந்து தளபதி அப்படின்ற படம் பண்ணும்போது வந்து மணிரத்னம் சார் வந்தாரு. அதுக்கப்புறம் வந்து டப்பிங் பேசும்போது யாரும் இருந்ததே கிடையாது, அவர் யாரும் விட்டதும் கிடையாது. எப்படி இந்த படத்துல வந்து நீங்க சண்டை போட்டு நான் இருந்தே ஆவேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா? இல்ல, அதான் எனக்கு வந்து என்னன்னா டப்பிங்ல கூட நான் தான் இருப்பேன். நான் பொதுவாக என்னுடைய 2 படங்களை நான் ஃபுல்லா நான் டப்பிங்ல நான் தான் இருந்தேன். அப்படி இருப்பேன். இந்த படமும் நான் தான் இருந்தேன் ஃபுல்லான சில விஷயங்கள்லாம் நான் இருந்தேன். அப்படிமோ ரஜினி சார் வரப்போ ரஜினி சார் சொன்னாரு, நான் டைரக்டர்லாம் நான் டப்பிங் பண்றப்போ இருக்கக்கூடாது சார், நான் இருந்தா நான் பேச மாட்டேன், எனக்கு ரொம்ப கான்சியஸ் ஆகிடும், கரெக்டா வராது சார் சொன்னேன். நான் சார் இல்ல சார் நான் இருக்கிறேன் அப்படி. இல்ல வேணாம் சார்னு சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் டே வந்து பேசிட்டாரு. பேசிட்டு போனதுக்கு அப்புறம் நான் அதை போட்டு பார்த்தேன். போட்டு கேட்டேன். அது வந்து எனக்கு சுத்தமா உடன்பாடே இல்லை. ஐயோ இது ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, சரி அப்போதான் வந்து இந்த நெருப்புடா சாங் வந்து வந்திருக்கு. ஸ்ட்ரெயிட்டா அது வந்த உடனே நான் போட்டு காட்டினா அந்த பாட்டு கேட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு, சூப்பரா ஆகுது அப்படின்னு. சரிங்க சார் அப்படின்னா வந்து டப்பிங் நானும் வரேன் சார் அப்படின்னு. அப்படி பார்த்தாரு. இல்ல சார் நான் வரேன் சார், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும், நீங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க அப்படின்னு சொன்னாரு. அப்படியே யோசிச்சாரு. சரி வாங்க ஒரு நாள் வாங்க எப்படி இருக்குன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அங்க ஒரு நாள் ரொம்ப ஸ்மூத்தா தான் முடிஞ்சது. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா ஃபர்ஸ்ட் டே பண்ண டப்பிங் வந்து எனக்கு பிடிக்கல. திரும்ப ரிப்பீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வெயிட் பண்ணுறப்போ வந்து என்னன்னா எல்லாம் ஆக்சுவலி யூஸ்வலா எல்லா படமும் 2 நாள்ல பேசி முடிச்சிருவாராம். நான் மட்டும் வந்து பண்ணி 5th டே வரைக்கும் போயிடுச்சு. 5th டே வரைக்கும் போனதுக்கு அப்புறம் வந்து லாஸ்ட் டே வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்புறப்போ இல்ல சார் ஃபர்ஸ்ட் பேசி வச்சிருந்தீங்களே அது கொஞ்சம் ரிப்பீட் பேசுங்க அது சொன்னானே கொஞ்சம் காண்டாயிட்டாரு. என்னப்பா இது நல்லா இருக்கு சார், சூப்பரா இருக்கு சார், நீங்க பாருங்க இல்ல சார் அது மட்டும் பேசி விட்டுருங்க சார் அப்படின்னு சொன்னா பண்ணிட்டு வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துற டைரக்டர்ல நீதான் ஃபர்ஸ்ட் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இயல்பாவே வந்து இந்த படம் முழுக்க வந்து ரஞ்சித் வந்து ரஜினி எல்லா இடத்துலயுமே கண்ட்ரோல் பண்ணிருக்காருன்னு சொல்லலாமா? அவருடைய வாக்ல இருந்து லுக்ஸ்ல இருந்து பேசுற விதத்துல இருந்து. ஏன்னா அவர் தொடர்ச்சியா ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்லயே இருப்பாரு. இதுல ரொம்ப புல் பண்ணி தான் வச்சிருந்தீங்களா? இல்ல எல்லாத்துலயுமே வந்து என்னன்னா இது வேற ஒண்ணு பண்ணோம் அப்படின்னு யோசிக்கிறப்ப சில விஷயங்கள் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஆனா அப்படி இருந்தா வந்து அவரு வந்து சில விஷயங்கள முடிவு எடுப்பாரு. இப்போ வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து இவனை லிங்கேஷ் அடிக்கிறப்போ வந்து என்னன்னா அவன் ஃபர்ஸ்ட் அடாலா கோழிக்கறின்னு தான் அவன் சொல்லுவான், கோழிக்கறி அப்படின்னு அவன் சொல்லுவான். முடிச்சுட்டு போறப்ப முடிச்சுட்டு போறப்ப இவர் சொல்லுவாரு கோழிக்கறி அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி திரும்ப வருவாரு. அது அவரே பண்ணதுதான். அந்த மாதிரி சில விஷயங்கள் மட்டும் அவரே எடுத்து பண்ணுவாரு. அது வந்து அந்த கேரக்டர் அந்த இமேஜுக்குள்ள வந்து அவர் வந்து என்ன ஹீரோயிசம் பண்ண முடியுமோ அதை அவர் பண்றாரு. ஓகே ஓகே. அதே மாதிரி இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும்போது வந்து இந்த நெருப்புடா அப்படின்னும், இந்த நெருப்புடா அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை கபாலிக்கு ஈக்குவலா நெருப்புடாவும் ட்ரெண்ட் ஆச்சு, நெருப்புடாக்கு ஈக்குவலா பீம்ஜி அப்படிங்கிறது ட்ரெண்ட் ஆச்சு. இந்த 3த்தையும் அப்படியே ரிலேட் பண்ணி சொல்லுங்க. பீம்ஜி வந்து என்னுடைய இது ட்விட்டர் நேம். அது வந்து என்னன்னா நான் சைன்போர்டு ஆர்டிஸ்டா இருக்கிறப்போ வந்து பீமா ஆர்ட் பை பீமான்னு சொல்லிட்டு போடுவேன். பீம்ஜி என்பது அம்பேத்கரோட இயற்பெயர். சின்ன வயசுல நம்ம ஊர்ல எல்லாமே வச்சிருக்கோம். அதனால வந்து நான் என்ன பண்ணேன், அந்த பேர் வந்து எப்படின்னா நான் ஸ்கூல் படிக்கிறப்ப வந்து சைன்போர்டு ஆர்டிஸ்டா நான் இருக்கிறப்ப வந்து நான் ஆர்ட் பை பீமா வேற ஒரு புனைப்பெயர் தான் வச்சுப்பாங்க பொதுவா ஆர்டிஸ்ட். நீங்க பாத்தீங்களா சைன்போர்டு ஆர்டிஸ்ட் பாத்தீங்களா, அவங்க பொண்ணு பேரு செல்லின்னு மகா ஆர்டிஸ்ட்னுவாங்க, என்னென்ன அந்த மாதிரி இருப்பாங்கல்ல. அந்த மாதிரி போடுறப்ப எனக்கு ஏதாவது புனைப்பெயர் வரப்போ நான் அந்த பேர் வச்சுக்கினேன் பீமா. பீமான்னு ஒரு பவர்ஃபுல்லா இருந்தது. அதனால நான் வச்சுதான் நான் அப்படியே அது வந்து எனக்கு தொடர்ந்து வந்துட்டே இருந்தது. காலேஜ் அப்ப கூட வந்து நான் வந்து ஸ்ட்ரீட் பிளே இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கிறப்போ வந்து அப்ப இயக்கம் போட்டு பீமா பா ரஞ்சித் தான் போடுவேன் காலேஜ் டைம்ல. சரி அப்படியே இருக்கிறப்ப தான் ட்விட்டர் அக்கௌண்ட் ஓபன் பண்றப்போ பீம்ஜின்னு சொல்லிட்டு நான் அது போட்டது. அதுதான் அதோட காரணம். நெருப்புடா வந்து இது எதேச்சியா அமைந்த சொல்லுங்க இது. ஏன்னா வந்து நான் அருண் ராஜகுமார் அவர் வந்து அருண்ராஜ காமராஜ் கூப்பிட்டு நான் வந்து பேசுறப்போ வந்து சந்தோஷ் தான் கூப்பிட்டானா உட்காந்து பேசுறப்போ இப்படி பண்ணலாம் அருண்ராஜ் அப்படின்னு பேசுறப்போ உட்காந்து ஒரு 10 மினிட்ஸ்ல எழுதினாரு அவரு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் நெருப்புடா நெருங்கடா, ஏன்னா பயங்கரமான ரஜினி ரசிகர் அதனால வந்து அந்த இமேஜை போட்டு அவர் எழுதினாரு அவர். அப்படிதான் அது வந்தது. படம் ரஜினி சாரோட கமிட் ஆகுதுன்ற போதே வந்து மியூசிக் இவங்களை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்து ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து பேசுறது வழக்கம், காஸ்டிங் சைட்ல இருந்து பேசுறது வழக்கம்.
உங்களுக்கு எப்படி நீங்க இதுதான் முடிவு இல்ல பண்ணீங்க? அதுதான் நான் வந்து என்னுடைய டீம் வச்சுதான் இது போலான்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா நான் முடிவு பண்ணேன். ஏன்னா ஒரு படம் கிடைச்ச உடனே வந்து புதுசா யாரோ வந்து ஒர்க் பண்றப்போ வந்து அது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருந்தது. அதனால வந்து ஏற்கனவே இருந்தவங்கன்னா நம்ம சொல்றது கரெக்டா புரிஞ்சுக்க முடியும் எல்லாமே. அப்படி யோசிச்சுதான் இந்த டீம் வந்து நான் செட் பண்ணது. அப்படிதான் வந்து சந்தோஷமா நம்ம கூப்பிட்டோம். இந்த ஃபைன் ஆர்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்ற வயசுல நீங்க வந்து உங்களுடைய இமேஜை வரைஞ்சு வச்சிருந்தீங்க. ஏதாவது ரஜினி சார் இந்த மாதிரி வரைஞ்சு ஏதாவது அந்த மாதிரிலாம் ஏதாவது யோசிச்சீங்களா, பண்ணீங்களா? அப்படியே தான் பண்ணது. அந்த மாதிரி கிடையாது. ஆர்ட் டைரக்டர் தான் வரைஞ்சுனே இருப்பாரு. ராம்லிங் வந்து என்னுடைய கிளாஸ்மேட் தான். அவரு நானும் ஒரே கிளாஸ்மேட். அவர் வந்து தொடர்ந்து ரஜினியை வரைஞ்சுனே இருப்பாரு. அவர் மிகப்பெரிய ரஜினி ஃபேன். ஓகே. இந்த ஆர்ட் டைரக்ஷன், அதுக்காக தான் இந்த கேள்வி இப்படி நான் கேட்டேன். அந்த செட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இங்க நம்ம பண்ண செட்டா? தாய்லாந்து அந்த streets எல்லாமே கிளைமேக்ஸ் ஃபைட் நடக்கிற இடம், அதுக்கப்புறம் வந்து அந்த தாய்லாந்து ஸ்ட்ரீட், சில முக்கியமான இந்த இடங்கள்லாம் வந்து இங்கேயே செட்டு போட்டு